அப்பா அம்மா பக்தி விசுவாசம் பிள்ளைகளின் விசுவாசத்தை காக்காது. போதகரின் பக்தி சபையை காக்காது. ஒவ்வொருவரும் தன் பாத்திரத்தில் எண்ணெய் வைத்திருக்க வேண்டும். எண்ணெய் வாங்க போனபோது மணமகன் வர அவரோடு தயாராக இருந்தவர்களுடன் கதவு அடைக்கப்பட்டது. அதாவது கிருபையின் காலம் முடிந்தது என்று அர்த்தம். உங்களை நான் அறியேன் என்பது இயேசுவோடு பரிசுத்த உறவு, தனிப்பட்ட உறவு அவிவிசுவாசியுடன் இல்லை என்பதாகும். ஆகையால் மனுஷகுமாரன் வரும் நாளையும் நாழிகையும் நீங்கள் அறிந்திருக்க எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்கிறது. மொத்த இறையியல் பாடம் என்னவென்றால், சபையில் 2 கூட்டம் உண்டு, ஆனால் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பார்கள். அவர்களிடம் உள்ளான பரிசுத்த ஜீவன் இருக்காது. மணவாளன் வரும்பொழுது எண்ணெய் வாங்க முடியாது. இப்போதே பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். இது ஒரு தனிப்பட்ட பொறுப்பு. உன் எண்ணெயை நீதான் வாங்க வேண்டும். வேறு யாரும் உனக்காக வாங்க முடியாது அல்லது விசுவசிக்க முடியாது. ஒரு வரியில் சொல்ல போனால், விளக்கை மட்டும் வைத்து கொண்டு வெளியே கிறிஸ்தவனாய் இருந்தால் போதாது. பாத்திரத்தில் எண்ணெய், அதாவது பரிசுத்த ஆவியின் ஜீவன் வேண்டும். பரிசுத்த ஆவியின் உறவு, இணக்கம் தனிப்பட்ட ஒன்றாகும். விண்ணரசை அடைய, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், உறவு, கனிகள், பலன்கள், வரங்கள் வேண்டும். இவைதான் அவரவர் விளக்குக்கு தேவையான எண்ணெயை அவரவரே கொண்டு வர வேண்டும் என்று 5 விவேகிகள் கூறுகிறார்கள். எனவே விசுவாசம் ஆவியின் உறவு என்பது நாம் தூய ஆவியுடன் கொண்டுள்ள உறவாகும். அதுவே மணமகனை வரவேற்க நுழைவுச் சீட்டாகும். எனவே ஆவியுடன் ஒன்றிணைந்திருப்போம். மணமகன் வரும்பொழுது அவரோடு பரலோக ராஜ்யத்தில் இடம் பெறுவோம். ஆமேன்.